காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு கவலை அளிக்கிறது எது அப்படின்னா, திமுக கூட்டணியா? ஈரான் தலைவர் கோமெனியை இஸ்ரேல் அமெரிக்க படை கொண்டு இருக்குது. இதற்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, வருத்தம் கூட தெரிவிக்கல மோடி. எப்படிப்பட்ட அரசியல்வாதி அவர்? இதுக்காக பாராளுமன்றம் கூட்டி அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும், ஒரு தீர்மானமே போடணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சோனியா காந்தி நானும் இருக்க அப்படின்னு தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க ராகுல் காந்தியோட நிழல்ல நான் மறைஞ்சு போயிடல, நானும் இருக்கேன், நான் தான் இந்த கட்சியில சர்வாதிகாரம் படைத்தவர் அப்படிங்கிறது. இப்போ 5 மாநில தேர்தல் வருது, அதுக்கு இதை காமிச்சு இஸ்லாமியர்கள்ட்ட பார்த்தீங்களா, உங்களுக்கு பாதுகாவலர் நான் தான், என்னை விட்டா உங்களுக்கு நாதி இல்லை, எப்படி கண்ணிமிக்க காகிதம் இல்லை கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ, கொமேனி கூட இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரோன்னு நினைக்கிறேன். சோனியா காந்திக்கு மொபைல்ல கூப்பிட்டு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு அது சொல்லலேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த அம்மா நல்ல தூக்கத்துல எந்திரிச்சு வளர்றவங்க மாதிரி இந்த அம்மா வளர்றதா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சர்வதேச அரசியல்ல மோடி அவர்களும் மோடி தலைமையிலான ஆட்சி, குறிப்பாக ஜெய்சங்கர் அவர்கள் எப்படிலாம் பூந்து புறப்பட்டு வராரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்கும்போது நம்ம 2 நாடுகிட்டையுமே டீல் பண்றோம். இஸ்ரேலுக்கும் அந்த யாசர் அரஃபத் ஊர் இருக்க பாலஸ்தீன் அங்க இருக்கும்போது நம்ம இஸ்ரேலோட நம்ம ஒரு சகோதரனா நின்னா கூட பாலஸ்தீனை நீ ஓடிப்போ, நம்மளுடைய இன்னும் இதெல்லாம் பாலஸ்தீனை ஒரு நாடாவே அங்கீகரிக்க கூடாது. யாசர் அரஃபத்லாம் ஒரு தலைவர் அங்கீகரிச்சது, இந்தியா அங்கீகரிச்சதுனால தான் இந்த பிரச்சனையே. அதில் இந்திரா காந்தி செஞ்சது, இவங்களுடைய மாமியார் செஞ்ச வேலை தான் இன்னைக்கு இஸ்ரேலும் நிம்மதியாக வாழ முடியல, அந்த வளைகுடா பக்கத்துலையும் யாரும் நிம்மதியாக வாழ முடியல. யாசர் அரஃபத்துக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? அவர் என்னைக்காவது பாகிஸ்தானை திட்டிருக்காரா, இல்லை காஷ்மீரில் நம்ம பக்கம் நின்று பேசியிருக்காரா? கொமேனி அதே மாதிரி தான். கொமேனிட்ட நம்ம பெட்ரோல் வாங்கினோம், டீசல் வாங்கினோம், கச்சா எண்ணெய் வாங்கினோம், எரிவாயு வாங்கினோம், அதெல்லாம் கரெக்டு. அதுக்கப்புறம் நமக்கு ரஷ்யா கொடுக்குறாங்க, இதில் கல்ஃபில் வேற சில கண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க, உக்ரைன் கொடுக்குறான். அதனால என்னமோ இவங்கள்ட்ட தான் மட்டும்தான் நம்ம இவங்க பெட்ரோலை வாங்கி முண்டா குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கிராக்கத்தனமா இவங்க பேசுறாங்க இவங்கெல்லாம். அதுல பட்டும் பொறாமையிலும் அவர் மோடி கண்டித்துள்ளார். நான் உடன்கட்டை ஏற முடியும். மோடி போய் கொமேனியே போயிட்டார், பரவாயில்ல நானும் இதுக்கு வந்துடுறேன், சொர்க்கத்துக்கு வந்துடுறேன் என்ன நீங்க சொல்லுங்க. இவங்க கணவரை கொண்டவங்களையே இவங்களுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றவங்க நியாயம் வேண்டாமா, தர்மம் வேண்டாமா அப்படின்லாம் இந்த அம்மா கதறதை பார்க்கும்போது எனக்கு ஜெயலலிதா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. 2001 நினைக்கிறேன், 1 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்களா, அப்பதான் சொன்னாங்க சோனியா காந்தி பதிபக்தி இல்லாதவர் அப்படின்னு அந்த அம்மா ஓப்பனாவே சொல்லி இது பண்ணவங்க. உங்க கணவரை கொன்னவனை ஒரு ஆள் கூப்பிட்டு முத்தம் கொடுத்து உச்சி முகந்து சால்வை போட்டு மாலை போட்டு அவனுக்கு இனிப்பை ஊட்டி வீட்டில் விருந்து கொடுத்து ஒரு ஆள் அனுப்புறான். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் லவலேசும் சூடு சொரணை இருந்தா நீங்க அந்த ஆளை குறைஞ்சது நான் இந்த செயலை நான் ஏத்துக்கலன்னு ஒரு வார்த்தையாவது நீங்க இது வரைக்கும் கண்டிச்சீங்களா? கட்டின புருஷனுக்கு, உங்களுக்கு 2 பிள்ளைய கொடுத்த புருஷனுக்கு, உங்களுக்கு இந்த நாட்டில் வாழறதுக்கு உங்களுக்கு குடியுரிமை பெற்று தந்த அந்த புருஷனை கொன்னவனை ஒரு ஆள் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி அவனுக்கு விருந்து வச்சு அனுப்புறான். அதை கண்டிக்க துப்பு இல்லை. அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு மான ரோஷம் ஈனம் மானம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இவங்க மோடிக்கு அட்வைஸ் பண்றாங்க. இவங்க இதுதான் இவங்களுடைய கேடுகட்ட அரசியல் சூழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன், இந்த சோனியா காந்திட்ட பத்திரிக்காரன் யாராவது கேட்கணும். இவனுங்க இந்த ஸ்டாலின் சாய்ஸ்ல விடுற மாதிரி தான். உதயநிதி ஸ்டாலினை போய் யாரும் மைக்கு நீட்டி எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. மாறாக நம்ம இளம்சிங்கம், அண்ணாமலை, பண்ணையார் நயினாரு, எடப்பாடி இவங்களெல்லாம் வளைச்சி இந்த பிரஸ்காரங்க கேள்வி கேட்டே இருக்காங்க. அவங்களும் ஆசராம பதில் சொல்றாங்க. இப்ப இவங்களை கேட்கணும், ஈரான் காரங்களே வெளிநாட்டுல கொமேனி செத்து போனதை அந்த உள்நாட்டுல கூட கொண்டாடி தீர்த்திருக்காங்க. குறிப்பாக பெண்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க, சீட்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்காங்க. அப்ப சோனியா காந்தி இதெல்லாம் சோனியா காந்தி கண்ணுக்கு தெரியாதா? இல்ல இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஈரான் ஐக்கிய அமீரகம், துபாய், அபுதாபி அங்கெல்லாம் தாக்குதல் நடக்குது. ஓமான், கத்தார் உட்பட தாக்குதல் நடத்துறது ஈரான் தான்.
இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஈரானுக்கு இப்போ உறுதுணையாக இந்தியா இருக்கணுங்கிறாங்க. அங்க 93 லட்சம் பேர் இவர்களுடைய ஈரான் தாக்குதல் கஷ்டம், அவங்களையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணியெல்லாம் நடத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறாங்க? அது திருமாவளவனா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாராவது ஈரானுக்கு ஆதரவா போராட்டம் நடத்தினாங்கன்னா ஃப்ளைட்ல ஏற்றி மத்திய அரசு ஒரு ஜம்போ ஃப்ளைட்டை ஒரு 400-500 பேரை இல்லை ஒரு 2 ட்ரிப்பா அடிங்க. இவங்கெல்லாம் கொண்டு போய் ஈரான் தலைநகர் டெஹரான் தானே, டெஹரான்ல கொண்டு போய் இறக்கி விட்டு கையில பாருங்க. இவங்க வந்து இந்த ஈரானை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீக உரிமையும் இவங்கள்ட்ட இருக்கு. அதனால தயவு செஞ்சு இவங்களை ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சு பயன்படுத்துங்க. இவங்களை வந்து எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து தாக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அங்க கொண்டு போய் இவங்களை நிறுத்துங்க. இவங்க உங்களை பாதுகாப்பாங்க. யாரு? திருமாவளவன், ஜவாஹிருல்லா, திருமாவளவன், திருமுருகன் காந்தி, எல்லா பயிலையும் திமுக, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரையும் கொண்டு போய் தெஹ்ரான்ல இறக்கி விட்டு ஒரு 200-250 பேர் தேர்வாங்கல்ல. அதுக்கப்புறம் எவன் பேசுறாலும் அவங்கள ஃபிளைட்ல ஏற்றி வாங்க போலாம், டெஹரான் போலாம். 2 நல்லது நடக்கும். ஒண்ணு, டெஹரான் பாதுகாக்கப்படலாம். இல்லைனாலும் நம்ம ஊரை விட்டு அவங்க போயிட்டாங்க. தேவையில்லாத லக்கேஜ் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா வங்கதேசத்துல இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நம்ம ஏதாவது வாய் திறந்தாங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ராகுல் காந்தி வாய் திறந்தாரா? இல்ல இந்த மகா எச்ச ஜவஹருல்லா, எம்ஹெச், இந்த மகா எச்ச ஜவஹருல்லா அவன் வாய் திறந்தானா? இல்ல திருமாவளவன் தான் ஓலா யூபர் தான் வாய் திறந்தாரா? எங்கேயோ ஒரு 5000 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஊருக்காக, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்காக அந்த இஸ்லாமிய சமுதாயமே வெறுத்து ஒதுக்கிறது. அங்க கூட பாருங்க, இந்த நல்ல பாய்களை ஆதரிக்கிறது இல்லை. துபாய் மாதிரியோ இல்லை வேற நல்ல அவங்கள அந்த மாதிரி பாய்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, இங்கேயே நம்மளுக்கு வேலூர் இப்ராஹிமை பாய்க்கு வந்ததை கரிச்சு கொண்டுவாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை என்ன, அவன் நல்லிணக்கத்தை விரும்புறான், இந்த பாரத நாட்டோட பண்பாட்டு கலாச்சாரத்தை அவனும் ஏத்துக்கிறான். இங்கே மோடி ஆட்சியில ஜனநாயக நல்லிணக்கம் வந்து சிதைக்கிறாருங்க அப்படிங்கிறாங்க. அங்க ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தவங்க அவனெல்லாம் எல்லாம் வந்து ஒரு லேடி, இந்த பரதாவோட ஒரு லேடி இது போட்டோ வரும் பாருங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா இந்த குஜராத்துக்கு ஒரு ஆள் கதற போட்டோவை போடுற எல்லா பயல்களுக்கும் இந்த பாயம்மா என்ன பண்ணிச்சு? நீங்க எந்த அளவுக்கு ஒரு அடிப்படைவாதம், ஒரு ஃபேசிசம், ஒரு ஆணாதிக்க மனோபாவம், பெண் விடுதலைக்கு எதிரான மனோநிலை, பெண்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடியவர்களா இருந்தா நீங்க வந்து உங்க மனமும் எவ்வளவு சீழ் பிடிச்சிருந்தா இந்த கும்பல்லாம் கொமேனி ஆதரிக்கும். ஒரே ஒரு இதுதான் எனக்கு, ஒருவேளை இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், கொமேனி இன்னும் கொஞ்சம் தீவிரமா இன்னும் ஆதரிக்காததுக்கு காரணம், அவர் வந்து அந்த அடிமை சந்தை பெண்களை விற்பாங்கல்ல முன்னாடி, அந்த சந்தை ஏன் நடத்தலைங்கிறதான் இவங்களுக்கு வருத்தமோ. ஒருவேளை கொமேனி பெண்களை ஏலத்துக்கு வச்சு விற்பனைக்கு வச்சிருந்தாருன்னா, பெண்கள் சந்தையை வச்சிருந்தாருன்னா கொமேனி இன்னும் தீவிரமா ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு மனம் முழுக்க பெண்ணடிமைத்தனம் நிரம்பியவர்கள், ஆணாதிக்க மனோபாவம் கொண்டவர்கள், சமத்துவத்தை விரும்பாதவர்கள், அமைதியை விரும்பாதவர்கள், இந்த நாட்டின் பாதுகாப்பு, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓட்டு அரசியலுக்காக அவன் வாக்கரிசி போட்டாலும் பரவாயில்ல எனக்கு ஓட்டு வேணும்னு செய்யக்கூடிய கேடுகட்டவர்கள் இவர்கள் எல்லாரையும் டெஹரான்ல கொண்டு போய் மோடி இறக்கி விடணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்.